பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம்புது நாவல் எண்ணில் பூத்த நில ஒன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 15வது அத்தியாயம். முழுசாக கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம். இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல், அத்தியாயம் 15. தயங்கி தயங்கி நின்ற வசுவை ஒரு சிரிப்போடு எதிர்கொண்ட பவி, என்ன ஆண்டி, எப்போ வந்தீங்க என இயல்பாக கேட்க, இப்பதாம்மா என்றதும் அவசரமாக டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தவள், சாப்பிட ஏதாவது உண்டுனா போடுங்கம்மா, அவசரமாக சைட்டுக்கு போகணும், இன்னும் ஒரு 2 வாரத்தில் திறப்பு விழா வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேம்மா. செழியன் வருகிறதா சொல்லியிருக்கான். சில விஐபிகளை நேராக போய் இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. பரபரப்போடு வந்து அமர்ந்தவளை வசுவையும் மாறி மாறி குழப்பமாக பார்த்த கலையரசி ஒரு கட்டத்திற்கு மேல் வேறு வழியில்லாமல் கிச்சனுக்குள் நுழைய வசுந்தரா பவியின் அருகில் வந்து அமர்ந்தாள். வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா பவிமா? நிதானமாக வந்து அமர்ந்து பேச்சு கொடுத்த வசுவை நிமிர்ந்து பார்த்து சிரித்த பவித்ரா, ஆமாண்டி, முன்னால் உள்ள பில்டிங் மொத்த வேலையும் முடிஞ்சிடுச்சு. பின்னால் உள்ள பில்டிங்கும் தங்கிக்க கட்டுற வீடும் இன்னும் முடியலை. ஆனால் திறப்பு விழாவுக்கு முன்னால் ஓரளவு முடிச்சிடும். அப்படி முடியாட்டாலும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுல எந்த தடையும் வராது. அந்த வேலையை பதமாக முடிச்சுக்கலாம். ஆனால் இனி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறவங்க லிஸ்ட்டு தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுலேயும் கூப்பிட வேண்டிய பலரை நானே நேரில் போய் கூப்பிட வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நம்ம செழியன் தம்பி கூடவே இருக்காங்களேம்மா, அவரோட கிளம்பி போனால் 2 நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். அந்த நம்பிக்கையில் தான் வேலையை தொடங்கியிருக்கேன். அவன் கூட கிளம்பி வந்துட்டுருக்கான். இன்று டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும். உனக்கு செழியன் தம்பி ரொம்ப சப்போர்ட் இல்லையா பவி? ஆமாண்டி, அவனும் வடிவேல் மாமாவும் இல்லைன்னா இந்த அளவு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருக்காது. அதுலேயும் செழியனுக்கு எல்லாரோடையும் பழக்கம் இருக்கிறதால நினச்சி போகிற காரியம் எல்லாமே லகுவாக முடியுது. நானும் பார்த்தேம்மா, அந்த பையன் உன் விஷயத்தில் தீயாதான் நிற்கிறான். கண்சிமிட்டி சொன்ன வசுவின் மனது புரிந்ததாலோ என்னவோ பவி நளினமாக சிரித்தாள். பவியின் அமைதியின் தன்னை ஆசுவாசப்படுத்திய வசு மெதுவாக பேசத் தொடங்கும் போது கலை காலை உணவோடு வெளியே வந்தவள் மகள் முன் அதை வைத்துவிட்டு வசுவிடம், பேசு பேசு என கண்சாடை செய்ய, இரு பேசுகிறேன் என அவர்களும் இருமுறை குரலை செருமிக்கொண்டு பேச தயாரான போது மெல்ல அறையிலிருந்து எட்டி பார்த்த ராதிகா பவி செல்ல போகும் பதிலை கேட்க செவியை கூர்தீட்டி நின்று கொண்டாள். இன்று செழியனை பற்றி பவியிடம் பேச போகிறது அவளுக்கு தெரிந்தேதான் இருந்தது. அவளின் பதில் மொழியை கேட்க ஆவலாக தான் வாசல் பக்கம் வந்து நின்று கொண்டிருந்தாள் ராதிகா. அவளை பொறுத்தவரை இந்த இடத்திலாவது அவள் கதிரை பற்றி பேச வேண்டும். பேசுவாளா என்ற தவிப்பு அதிகமாக இருந்தது. மொத்தமாக மாறியிருக்கும் அவளிடம் இதை எதிர்பார்ப்பது தவறுதான் என்றாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையின் நகத்தை கடித்து கொண்டே நின்றிருந்தாள். இந்த வீட்டிற்கு வந்து முழுசா 3 மாதம் முடிஞ்சோம். இன்னும் பவியின் நேர் எதிரே போய் ராதிகா நின்றதே இல்லை. நிற்கும் சக்தி அவளிடம் இல்லை. அவள் அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் லகுவாக தான் இருக்கிறாள். என்றாலும் அவளின் அடி ஆழத்தில் இன்னும் ஒருவித பயம் இருக்கத்தான் செய்தது. அதனாலே ஒரே வீட்டில் இருந்தாலும் பதுங்கியேதான் இருந்தாள். அவளும் இவளை தேடி இவள் அறைக்கு வந்ததும் இல்லை. காலையில் ராதிகா கிளம்பி போகும் வரை அறையை விட்டு வெளிவராதவள் மாலையில் அவள் வருகிறாள் என அவள் கார் குரல் கொடுத்ததும் தன் அறையில் போய் முடங்கிக் கொள்வாள். அப்படி 3 மாதமாய் கண்ணாமூச்சு ஆடினாலும் ராதிகாவின் மனது பவியை நோக்கியே இருந்தது. வீட்டில் செழியனை மாப்பிள்ளையாக்கும் முயற்சி நடந்து கொண்டிருப்பது தன்னை போல பவிக்கும் தெரியும் என்பது அவளுக்கு தெரியும். ஆனாலும் மறத்து பேசாமல் அவள் திரிவதே ராதிகாவுக்கு வலியை தான் கொடுத்திருந்தது. மறத்து பேச என்ன இருக்கிறது? இன்று இருக்கும்
அவள் தகுதிக்கும் அழகுக்கும் ஏற்ற மாதிரி ஆளை அவளே கூட்டிக் கொண்டு வந்துவிட்டாள்தான். ஆனாலும் மனதின் அடியில் ஒரு சிறு நப்பாசை. ஆனால் அது பேராசை என்பது அவளுக்கும் தெரியும்தான். என்னதான் பவி கதிரை தேடி செல்லாவிட்டாலும், அவன் குடும்பம் பற்றி பேசாவிட்டாலும், அவனை மறந்துவிட்டாள் என இவர்கள் சொல்வதை அவள் ஒருத்தியால் மட்டும்தான் இன்று வரை நம்ப முடியவில்லை. ஆனால் இவளின் செயல் எல்லாமே அவர்கள் சொல்வது போல்தான் இருக்கிறது. 6 மாதமாய் கதிர் பற்றி பேசவோ தேடவோ இல்லாமல் அவனிடமிருந்து பறித்த பூமி என தெரிந்தும் அந்த பூமியில் பில்டிங் கட்டுவது என்றால் கதிரை மொத்தமாக வெறுத்துவிட்டாள் என்றுதான் தெரிகிறது. இந்த அளவு கதிரை வெறுக்கிறாள் என்றால் போகும் முன் கதிருக்கும் அவளுக்கும் இடையில் அப்படி என்ன நடந்தது? அவன் வேண்டாம் என பவி முடிவெடுக்கும் அளவு என்ன நடந்திருக்கும்? போகும்போது கூட இவள் அவனிடமும் எதுவும் சொல்லி செல்லவில்லை. தன்னிடமும் அது பற்றி எதுவும் பேசவில்லை. பஞ்சாயத்து நடக்கவிருக்கும் முதல் நாள் முன்பு கூட, நாளை என் தந்தையின் மூக்கை அறுப்பேன், கதிர்தான் வேண்டும் என எல்லார் முன்பும் உறக்கச் சொல்வேன். என்ன, என் படிப்பு தான் பாதியில் நிற்கும். அடுத்த முகூர்த்தத்திலே அவன் மனைவியாக ஆக வேண்டியிருக்கும். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சொன்னவள் ஆயிற்றே. அப்படி சொன்னவளுக்கு அன்றே இரவு அப்படி என்ன நடந்திருக்கும்? கதிரை நிராகரித்து விட்டு அமெரிக்கா செல்ல பவி முடிவெடுத்த காரணம் என்னவாக இருக்கும்? இன்று இப்படி அவனை மொத்தமாக வெறுக்க அன்று அப்படி என்ன நடந்தது? இந்த குழப்பம்தான் ராதிகாவை இந்த 3 மாதமாய் சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. இந்த கேள்விக்கான பதிலை சந்துரு, வடிவேலு, அவளின் ஃப்ரெண்ட்ஸ் என எல்லாரிடமும் கேட்டுவிட்டாள் ராதிகா. ஆனாலும் அவர்கள் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. நம்மிடமே பவி மறைத்த உண்மை இது, கணவர் மறைக்கும் உண்மை எது என தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த போதுதான் செழியனோடு பவிக்கு மேரேஜ் என்ற பேச்சு இந்த வீட்டில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது. அன்றிலிருந்து பவி இந்த திருமணத்திற்கு சம்மதிப்பாளா என்ற கேள்வியும் கூடவே ஆர்வமும் ராதிகாவை பாடாய் படுத்தி கொண்டிருந்தது. நேற்று வேலை முடிந்து அறைக்குள் நுழைந்ததுமே சந்துரு வீட்டில் இவ்விஷயத்தை பற்றி பவியிடம் இன்று பேசப் போகிறார்கள் என சொல்லிவிட்டான். காலை வரை யார் பவியிடம் பேசப் போகிறார்கள் என்ற குழப்பம் இருந்தது ராதிகாவுக்கு. ஆனால் காலையில் தாயின் வருகையே அது அவளுக்கு தெரியப்படுத்தி விட்டது. அந்த நொடியிலிருந்து அறை வாசலிலே தான் அவள் நின்று கொண்டிருக்கிறாள். அவளின் பரபரப்பு சிறிதுமின்றி பவி நிதானமாக உண்ணத் தொடங்கினாள். கலைதான் கண்களால் வசுவை நச்சரித்து கொண்டே இருந்தாள். கேட்குறேன், குட்டி தனிகாய்ச்சலத்தை பொண்ணா பெற்று வச்சுக்கிட்டு என்ன கேளு கேளுனா எனக்கும் தந்தி அடிக்கும்ல என முணுமுணுத்து கொண்டு சொன்னவள் பவி பக்கம் திரும்பி, பவி, செழியனை பற்றி நீ 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 என்ன நினைக்கிறா என எந்த முன்னறிவிப்புமின்றி வசு நேரடியாக கேட்டுவிட, இட்லியை பிய்த்து வாய் வரை கொண்டு சென்றவள் அதை வாய்க்குள் திணிக்காமல் மெல்ல நிமிர்ந்து, என்ன ஆண்டி இப்பெல்லாம் அடிக்கடி செழியனை பற்றி விசாரிக்கிறீங்க என யாருக்காவது அவனை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்க யோசிக்கிறீங்களா என கேட்டவளை விக்கித்து போய் பார்த்தவள் சட்டென நிமிர்ந்து கொண்டு, ஆமாம் ஆமாம் பவி, அதுக்காக தான் கேட்குறேன். என் பொண்ணு போல நான் பாசம் வச்சிருக்கிற பொண்ணுக்கு அவனை மாப்பிள்ளையாக்கிடலாமான்னு கேட்குறேன். வசு சுற்றி வளைத்து பேச ஆரம்பிக்க கட்டுப்பான கலையரசி, இப்போ எதுக்கு சுற்றி வளைச்சிட்டு இருக்கா வசு? கேட்க வந்ததை நேரடியாக கேளு. கலை ஆவேசத்தோடு சொல்ல தாயை ஏறிட்டு பார்த்தவள், என்னம்மா காலையிலே கொதிப்போட நிற்கிறீங்க? பின்ன என்னடி, நானும் 2 வாரமாக யாராவது இதை உங்ககிட்ட பேசி உன் மனசை என்கிட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாருமே சவு மிட்டாய் போல இழுக்கிறாங்களே தவிர பேச மாட்டேங்கிறாங்க. ஆதங்கத்தோடு கேட்ட தாயை புன்முறுவலோடு நிமிர்ந்து பார்த்து இட்லியை வாய்க்குள் கொண்டு சென்றவள் அதை மென்றவாறே, அப்படின்னா அதை நீ கேட்டிட வேண்டியது தானே, ஹோம் பொண்ணுகிட்ட பேச உனக்கு என்ன தயக்கம் என்றதும் வராத தைரியத்தை வரவழைத்து கொண்டு, உனக்கு உனக்கு வரம் பார்க்கலான்னு நினைக்கிறோம் பவிமா என்றதும் உண்டு கொண்டிருந்த இட்லி நாசியில் ஏற இருமிக் கொண்டிருந்தவள் தலையை அடித்து தண்ணீரியை நீட்டிய வசு, பதமா சாப்பிடு பவிமா. ஓ அம்மா எங்களை சவுமுட்டாய் போல இழுக்கிறதா, விஷயத்தை எப்படி இழுக்கிறாங்க பாரு. சிரித்த வசு, நீ சாப்பிடு கண்ணா என்றதும், பதில சொல்லிட்டு சாப்பிடு பவிமா என கலை காரியத்தில் கண்ணாக இருக்க,
பவிமா ரெடியா? மாமா கரெக்டாக வந்துட்டேனா என கூவிக்கொண்டே உள்ளே வந்த வடிவேலுவை கண்டதும் ஆத்திரத்தில் பல்லை கடித்த கலையரசி, கரடி வந்து தொலைச்சிடுச்சு, இனி பேசின மாதிரி தான் என சலித்து கொள்ள தாயை பார்த்து பொங்கும் சிரிப்பை அடக்கிய பவி, மாமா உங்களை பார்த்து தான் அம்மா கரடின்னு சொல்லுது என்றதும் சலிப்பாக, அப்புறம் என்னடா பெத்த பொண்ணுகிட்ட தனியாக 2 நிமிஷம் பேச விடுறியா? இவ வீட்டில் இருக்கிறதே கொஞ்ச நேரம்தான், அந்த நேரம் கூட நீ கூடவே சுற்றி சுற்றி நிற்கிற, இந்த இடையில என்னத்தை பேசுறது? இந்த மனுஷர் வேற கேட்டியா கேட்டியான்னு நச்சரிக்கிறாரு. கலையரசி தன் ஆதங்கத்தை வார்த்தையில் கொட்ட கொட்ட பவிக்கு சிரிப்பு தான் வந்தது. வடிவேலு பேந்த பேந்த என முழிக்க ஆரம்பித்தான். பவி தாய் நீட்டிய இட்லிக்கு தடை சொல்லிவிட்டு, போதும்மா என எழுந்து கொள்ள உள்ளே இருந்த ராதிகாவின் மனதோ வடிவேலுவை திட்டி தீர்த்தது. இந்த குள்ள கத்திரிக்காய் கொஞ்சம் பிந்தி வந்திருக்காதா? அவ வாய் திறந்து பேச போற நேரமா வந்து தொலைக்கணும் என தன் கோபத்தை மார்பிள் தரையின் மேல் காட்ட வலியில் அவள் காலையை தூக்கி பிடித்து தடவ ஆரம்பித்தாள். அதே நேரம், அப்போ கிளம்புறம்மா என பவி வெளிக்கிளம்ப ரெடியாக அவள் குறுக்கே வந்து நின்ற கலையரசி, யார் இருந்தா என்ன, நீ நீ பதில சொல்லிட்டு போ என்றதும் சுற்றி நின்ற எல்லா கண்களும் அவர்கள் மீதே இருக்க தாயை புன்முறுவலோடு பார்த்தவள், நானும் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன்னு உங்கள் புருஷத்தை சொல்லுங்கம்மா என சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே கிளம்பி 2 அடி எடுத்து வைத்தவள் திருப்பி அதே புன்னகையோடவே, இன்னும் உங்கள் செளியன் தம்பி உங்கள் கையால் சாப்பிட்டே ஆகணும்னு பிடிவாதமாக இருக்காரு. இன்று மதியம் அவருக்கு நம்ம வீட்டில் தான் விருந்து, சாப்பாட்டை தட்டபுடலாக ரெடி பண்ணுங்க. என்ன கலையரசி மேடம், உங்களுக்காக அவரோட வந்து அவருக்கு நானே பரிமாறுறேன், போதுமா என்றதும் சந்தோஷத்தில் துள்ளியே விட்டாள். தாயின் சந்தோஷத்தை பார்த்தவாறே, வாங்க மாமா கிளம்பலாம் என வடிவேலுவை அழைத்து கொண்டு வெளியேற வடிவேலு இறுக்கமான முகத்துக்கு மாறியிருந்தான். வெளிவந்தவள் அவன் முகத்தை பார்த்து, என்ன மாமா முகம் ஒரு மாதிரி போகுது? இல்லை இல்லை பவி, நீ 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 அக்காள்கிட்ட என்ன சொல்லிட்டு வரா? மேரேஜ் பண்ணிக்க ரெடினா? அப்படின்னா உன் அப்பா சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்க உனக்கு இஷ்டமா? அப்பா சொல்கிறத கேட்காம வாழ்க்கையில் பல வழியை சுமந்துட்டேன் மாமா. இனி என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது அப்பா விருப்பப்படி தான் நடக்கும். அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வரும்போது இந்த முடிவோடு தான் வந்தேன். ஏன் பவி, அப்போது உனக்கு இந்த மாமாவை பிடிக்காதா? பாவமாக கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்ன மாமா இது கேள்வி? உங்களை பிடிக்காம எப்படி? எல்லாரையும் பிரிஞ்சு மனசில் ஒரு தனிமை இருளில் இருந்தப்ப நீங்கள் தானே மாமா எனக்காக நின்னீங்க. இப்போ கூட எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் மாமா. ஆனால் மேரேஜ் மட்டும் அப்பா விருப்பப்படி தான் நடக்கணும் மாமா. நான் ஊருக்கு வந்த நாளே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன். என்னோட கணக்குப்படி நான் ஊரில் வந்து இறங்கிய முதல் நாளே என் கல்யாண பேச்சு வரும்னு நினச்சேன். என்னவோ உங்கள் அத்தான் இந்த 6 மாதமும் என்னை என் போக்கில் விட்டு வச்சாரு. அதுக்கு கூட அவருக்கு தான் நன்றி சொல்லணும். வீட்டில் திருமண பேச்சு எடுக்காததால தான் நான் பேச நினச்சதை கூட உங்கள்கிட்ட பேசாமல் விட்டேன். இனி கூடிய சீக்கிரத்தில் பேச வேண்டி வரும் மாமா. எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், முதல்ல ஹாஸ்பிட்டல் வேலை முடியட்டும், அப்புறம் பேசிக்கலாம் மாமா என சொல்லிவிட்டு அவள் வண்டியில் ஏறிக்கொள்ள இவர்களின் ஒட்டுமொத்த பேச்சையும் கேட்டுக்கொண்டு நின்ற ராதிகா உள்ளம் அனலில் விழுந்த புழு போல துடித்தது. நீ உண்மையிலே இந்த அளவு மாறிட்டியா பவி? சத்தியமா என் புருஷன், என் அம்மா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சொன்னபோது கூட நான் நம்பலை. ஆனால் இன்று உன்னோட வாயாலேயே உன் மனசு தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு. தாங்க முடியலடி. நீயா பவி கதற மறந்து உன் அப்பா விருப்பப்படி மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆகுது? நம்பவே முடியலடி.
நீ இந்த அளவு மாறுவான்னு சத்தியமாக நான் நினைக்கல. அப்போ எல்லாம் எவ்வளோ முறை சொன்னேன், அவன் வேணாம், பாவம், அவனை விட்டுடுன்னு. கேட்காம கடைசியில் அவனையும் அவன் குடும்பத்தையும் நடுத்தருவில் கொண்டு வந்துட்டு விட்டுட்டேடி பாவி. உன்னை உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே வெக்கமாக இருக்குடி. இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசினா என்ன, பேசாட்டா என்ன, சத்தியமாக சொல்கிறேன், நீ கதிருக்கு செய்த பாவம் உன்னை 7 ஜென்மத்துக்கும் விடாது பார்த்துக்க. தாங்க முடியாமல் சாபம் கொடுத்தவள் பவியின் வார்த்தையின் பாரத்தை தாங்க முடியாமல் கலையிடமும் தாயிடமும் சொல்லிவிட்டு கோயிலுக்கு வந்தாள். அதே நேரம் பவியின் வீட்டிலிருந்து மனமுடைந்து போன வடிவேலு அவன் சக தோழர்களோடு அமர்ந்து கொண்டு முந்திரி தோட்டத்தில் மூக்கு முட்ட குடித்து கொண்டிருந்தான். கூடவே பவி பேசிய ஒவ்வொரு வரியையும் திரும்ப திரும்ப பிதற்றி கொண்டே இருந்தான். இப்ப என்னடா பேசிட்டாங்கன்னு கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிற? இதுக்கு மேல அவ என்னடா சொல்லணும்? போச்சு, எல்லாம் போச்சு. ஆசை கனவு எல்லாமே போச்சு. எனக்கு இனி பவி இல்லடா, பவி கிடைக்க போறதே இல்லை. போதையில் அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல, இப்ப என்ன, அந்த பொண்ணு உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லலையே, அப்பா சொல்றத தானே கேட்பேன்னு சொல்லிச்சு. நீ அவரை சொல்லவை, அவ்வளவுதானே. அதுக்கு ஏண்டா இப்படி குடிச்சு குடிச்சு சாகிறா என நண்பன் சதீஷை வியப்போடு விழித்து பார்த்தவன், ஆமல்ல, என்ன அவ பிடிக்கலன்னு சொல்லலையே, பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னான். அப்படின்னா இதை பேச வைக்க அத்தானே நான் கைக்குள்ள போடணும். நொடி பொழுதில் தீர்மானித்தவன் அதே தள்ளாட்டத்தோடு தணிகாச்சலத்தின் குடோனை நோக்கி விரைந்தான். அதே நேரம் செழியனோடு வண்டியில் கலகலவன பேசி சிரித்தவாறு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் போய்கொண்டிருந்தாள் பவித்ரா. மனம் முழுவதும் மகிழ்ச்சி. தேடி சென்ற அனைத்து டாக்டர்ஸும் திறப்பு விழாவுக்கு வருகிறது மட்டுமல்லாமல் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதாகவும் வாக்கு கொடுத்திருந்தனர். அந்த சந்தோஷத்தோடு வந்தவள் செழியனிடம், இதெல்லாமே உன்னால தான் செழியா, இதுபோல் கடைசி வர உன் ஒத்துழைப்பு கிடைச்சா நினைச்சது போல எல்லாமே என் விருப்பப்படி செய்து முடிச்சிடுவேன் செழியா. அப்பாவோ அண்ணனோ கூட எந்த இடைஞ்சலும் பண்ணலை. அமெரிக்காவிலேருந்து வரும்போது என் ஆசைக்கு அப்பா குறுக்க தான் நிற்பார்னு நினச்சேன். வந்த உடனே என் மேரேஜை பற்றி தான் பேசுவார், கட்டிக்கிட்டு அவரோட சேர்ந்து இது எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் என் ஆசைக்கு மதிப்பு கொடுத்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்தையும் கொடுத்து இதுவரை என் விருப்பப்படி வாழ விட்டுருக்காரு. அதனால் அவர் விருப்பப்படி மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் என்றதும் செழியன் முகம் சட்டென பிரகாசமாகி, இதுவரை அவளிடம் பல இடங்களில் இது பற்றி பேச நினைப்பான். எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டு பேச முடியாமல் போய்விடும். இந்த இடத்தில் பூமி பூஜை முடிந்த அன்று தாய் இந்த விஷயம் பற்றி பேசியது. ஆரம்பத்திலேயே அவனுக்கும் அந்த எண்ணம் இருந்ததால் உடனே சம்மதித்ததும் மட்டுமல்லாது அன்றிலிருந்து கனவு காணவும் ஆரம்பித்திருந்தான். ஆனால் இன்று வரை செழியன் தன் மனதை இவளிடம் பகிர்ந்ததில்லை. ஒவ்வொரு முறையும் ஆசையாக பேச நெருங்குவான். ஆனால் வடிவேலு இடையில் புகுந்து அவளை கிளப்பி கொண்டு போய்விடுவான். இப்படியே 6 மாதம் அவர்களை விட்டு போய்விட்டது. வீட்டிற்கு சென்ற போதெல்லாம் தாய் பேசிவிட்டாயா என கேட்கத்தான் செய்வாள். உதடு பிதுக்கி நின்ற மகனை செல்லமாக அடித்தவாறு, இம்புட்டு வளர்ந்திருக்கா, ஆனால் ஒரு பொண்ணுகிட்ட மனசை சொல்ல தைரியம் இல்லை என சிரித்து கொண்டு கடந்து விடுவாள். கூடவே அந்நியார் நக்கலடித்தே அவனை புண்ணாக்கி விடுவாள். அப்படியான நாட்களில் எல்லாம் வீராவேசமாக வண்டியை கிளப்பி கொண்டு வருவான். கடைசியில் ஹாஸ்பிட்டல் வேலையில் எதையாவது செய்து கொடுத்து விட்டு மறுபடியும் திரும்பி சென்று மொக்கை வாங்குவான். ஆனால் இன்று பவியே தொடங்குகிறாள். இன்றாவது தன்னுடைய மனதை சொல்லிவிட வேண்டும், அது அரேஞ்ச் மேரேஜ் இல்லாமல் லவ் மேரேஜா ஆக்கிவிட வேண்டும் என்ற முனைப்போடு, உண்மையாவா சொல்றா பவி என்றவனை திரும்பி பார்த்து சிரித்த பவித்ரா, இது பற்றி முதலையே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என் குடும்பம் என்னை விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த காலையில் அம்மா முதல்ல தொடங்கிட்டாங்க. வரும்போது கூட பதில் சொல்லாமல் போகக்கூடாதுன்னு முன்னால் வந்து நின்று வழி மறைச்சிட்டு பேசினாங்க. கடைசியாக சம்மதிக்க வேண்டியதாக போச்சு.
அப்பா விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்றதும் செழியனுள் ஜிவ்வென்ற ஒரு உணர்வு மேலெழுந்து அவன் மனம் முழுவதும் இன்ப அலைகளாக பரவிவிட, நீ நீ உன் அப்பா சொல்கிற ஆளை கட்டிக்க சம்மதிச்சிட்டியா என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஆமா செழியா, அது அது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் செழியா, தெரிஞ்சதால தானே அப்பா விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றதும் மனம் முழுவதும் பூரிப்போடு வண்டியை நிறுத்தியவன், நிஜமா நிஜமா பவி, அந்த அந்த வரன் பற்றி அங்கிள் உன்னிட்ட பேசிட்டாங்களா? அப்பா பேசலை, அப்பா சொல்லி அம்மா தான் கேட்டாங்க. ஆரம்பத்தில் நான் யோசிக்காமல் சில விஷயங்கள் செய்து என் வாழ்க்கையே படுகுழியில் கொண்டு போக இருந்தேன். ஆனால் மறுபடியும் அந்த தப்பை செய்ய விரும்பலை செல்லியா. என் அப்பா விருப்பத்தோட கல்யாணம் செய்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு வாழ்ந்துட முடிவு பண்ணியிருக்கேன் என்றதும் செழியின் மனம் உள்ளுக்குள் துள்ளியது. 3 மாதமாய் தன் காதலுக்கு விடை தெரியா நிலையில் இருந்தவனுக்கு இன்று பவியின் பதில் விடையாக அமைய அவளை சந்தோஷத்தோடு வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு இந்த நல்ல செய்தியை தாயிடம் சொல்ல வேண்டும் என அவன் கிளம்ப எத்தனிக்க, டேய், என் அம்மாவோட சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா, இப்போ என்னை இறங்கி வீட்டுக்குள்ளே வராமல் போறேன்னு சொல்கிறா. இல்லை பவி, அம்மாட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதுவும் அவங்க பல மாதமாக ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். நான் உடனே போகணும். இன்னொரு நாள் சாப்பிட வரலாமா என வண்டியை ஸ்டார்ட் செய்ய ஆரம்பிக்க, அதை நீயே உள்ளால் வந்து சொல்லிட்டு போப்பா, அப்புறம் கலையோட பிரசங்கத்தை காது கொடுத்து கேட்க முடியாது என்றபோதே வண்டி சத்தம் கேட்டு வெளிவந்த கலையரசி வண்டியை விட்டு கீழே இறங்காத மாப்பிள்ளையை பார்த்து, உள்ளால வாங்க தம்பி, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகலாம் என அழைக்க, மறுத்து பேச மனமின்றி செழியன் உள்ளே வந்தான். பவி சொன்னது போல அவனை வரவேற்று அமர வைத்து ஆசையாக அவனுக்கு பரிமாற கொடுத்தாள். மகள் தன் வருங்கால கணவருக்கு உணவு பரிமாறி கொடுத்ததை உள்ளம் குளிர்ந்து கலையரசி பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் சோர்வோடு கோயிலுக்கு சென்றுவிட்டு உள்நுழைந்த ராதிகாவின் கண்களில் அது சரியாக விழுந்தது. கோவிலில் கவிதாவை கண்டு இவளை பற்றி பேசி வந்த ராதிகாவுக்கு கதிருக்கு துரோகம் செய்துவிட்டு இவள் அடிக்கும் கூத்தை பார்க்க சகிக்காமல் அவர்கள் பக்கம் போகாமல் தன் அறைக்குள் வந்து கதவை அரைந்து சாத்தினாள். அவள் அரைந்து சாத்திய சத்தம் கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்த பவித்ராவின் கண்களில் ராதிகாவின் பின்பகுதி விழ அவள் முகம் பேயாக இருந்தது. அதே நேரம் கூட்டாளிகளுக்கு தண்ணீர் பார்ட்டி வைத்துவிட்டு உல்லாசமாக இருந்தார் தணிகாச்சலம். வைர வியாபாரி ரத்தினத்திற்கு சம்மந்தியாக போகும் சந்தோஷம் அவரிடமிருந்தது. கேட்க கேட்க ஊற்றி கொடுத்து கொண்டே இருந்தார். நல்லா குடிங்க, நீங்கள் நல்லா குடிங்க. இன்று உங்களோட முதலாளி வாழ்க்கையில் ஒரு பொன்னாள். ஒரு பரதேசி கும்பல்கிட்ட இருந்து என்னோட மகளை காப்பாற்றி ஒரு பணக்கார வீட்டுக்கு மகாராணியாக அனுப்ப போகிறேன். ஊரில் ஒரு பயலும் செய்திராத அளவு சீர்சனத்தை செய்து அவளை அந்த ஊரே பொறாமையாக பார்க்குற அளவு அனுப்பி வைக்க போகிறேன். என் பொண்ணு என் பேச்சை கேட்டு என்னை பெருமைப்படுத்திட்டா. அப்பா விருப்பப்படி மேரேஜ் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டா. இன்றிலிருந்து ஒரு மாதம் உங்கள் எல்லாருக்கும் பண்டிகை தான். தினமும் மட்டன் பிரியாணியும் கூடவே ஒரு குவாட்டரும் அனுப்பி வைக்கிறேன். குடிச்சிட்டு ஜாலியாக இருங்க. இதுக்கு மேலே உங்கள் தேவை எனக்கு வராது. ஆனாலும் எல்லாரும் அலாட்டாக இருக்கணும். எப்படியும் என் பொண்ணு வந்திருக்கிறது அந்த நரி கூட்டத்திற்கு தெரிஞ்சிருக்கும். என் பொண்ணை மறுபடியும் கைக்குள்ளே போட்டு உள்ளால் வர முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் நடந்துடாமல் விழிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சல்லி பையன் கூட என் பொண்ணு பக்கம் வந்துடக்கூடாது. கூடவே ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றுமே ஒரு நாதாரி கூட்டம், அதுகளும் அவளோட பக்கத்தில் வராமல் பார்த்துக்குங்க. சொன்னவர் மிக மிக சந்தோஷத்தோடு முன்னால் இருந்த குப்பியை ஒன்றோடு தன் வாயில் கவிழ்த்திய அதே நேரம், எதுக்கு இப்போ வருத்தப்படுறா கந்தசாமி? எல்லாம் எனக்கு தெரியும். வலியோடு பக்கத்தில் இருந்து தாங்க முடியாமல் குலுங்கிக் கொண்டிருந்த தன் நண்பனை தன்னோடு அணைத்த முனுசாமி, எதுக்கு இப்போ கண்கலங்குறா? அது அவங்க பூமி. அவங்க பூமியில் எது சேரதா இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியும்?
நம்மகிட்ட இருந்தவரை நாம் அதை விவசாயத்துக்கே பயன்படுத்தணும். ஆனால் கை மாறி போன பிறகு அவங்களும் அதை தான் செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல கந்தசாமி. அவங்க ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் சரி, கல்லறை கட்டினாலும் சரி, எதுவும் செய்துட்டு போகட்டும். சரி, இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்திருக்கா, வா கடையில் போய் கலர் தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இளம் முயன்ற முனுசாமியை பிடித்து உட்கார வைத்த கந்தசாமி, எனக்கு எதுவும் வேணாண்டா. நீ ஆசையாக வாழ்ந்த வீட்டில் அந்த பணப்பை நின்று துள்றதை பார்க்க சகிக்காமல் வந்தேன். நீ வாழ்ந்த வீட்டை இடிச்சிட்டானுங்க. அது பக்கத்தில் அதோட சேர்த்து தான் பில்டிங் அமைச்சிருக்கானுங்க. உங்கள் வீடு இருந்த இடத்துல வீடு போல் கட்டுறானுங்க. எதுக்குன்னு தெரியலை. அப்படின்னா பின்னால் உள்ள 3 ஏக்கர் விவசாய பூமி, அதுலேயும் இன்னும் எதுவும் கட்டலடா. ஆனால் ஹாஸ்பிட்டல் திறந்ததும் தங்கிக்க டாக்டர்ஸுக்கு வீடு கட்டுக்கிறதா பேசிக்கிறாங்க என்றவர் பெருமூச்சு ஒன்றை விட்டவாறு, அது எதுவும் பண்ணிட்டு போகட்டும், விட்டுத்தல். வீட்டுக்கு வரியா? என் மகளையும் மகனையும் பார்த்துட்டு கிளம்பலாம். இல்லை முனி, நான் கிளம்புறேன். நீ எவ்வளவு ஆசையாக விவசாயம் பார்த்த பூமி பார்க்க சகிக்கலை, அதான் கிளம்பி வந்தேன். வருகிறத வீட்டில் சொல்லவும் இல்லை, தேடிட்டே இருப்பாங்க. நான் இனி ஒரு நாள் வீட்டுக்கு வரேனே என துண்டை உதறி தோளில் போட்ட கந்தசாமி விறுவிறுவென நடக்கத் தொடங்க, கந்தசாமி, நண்பனின் குரல் கேட்டு திரும்பிய கந்தசாமி தன்னை நெருங்கி அதிவேகமாக வரும் நண்பனை பார்த்ததும் 2 நடை எடுத்து வைக்க அருகில் வந்த முனுசாமியோ, வழியில் என் பையனையோ பொண்ணையோ கண்டா விஷயத்த சொல்ல வேணாம். பாவம், அதுங்க சின்ன வயசு, மனசு தாங்காது. அதில் வேற கதிருக்கு அந்த பொண்ணு வந்ததே தெரியாது. தெரிஞ்சா அவனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. எதுக்கு பொல்லாப்போ, மறந்த அவளோட நினைவு மறந்ததாகவே இருக்கட்டும். இதுக்கு மேலே இதை பேச போய் பிரச்சனை வேறு விதமாக போயிடக்கூடாது. புரியுது புனி, நான் எதுக்கு சொல்ல போகிறேன்? யார்கிட்டையும் சொல்லலை. பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்க. உனக்கு கடவுள் தான் நல்ல வழியை காட்டணும். சொன்னவர் முன்னோக்கி நடக்க வலியோடு திரும்பி நடந்தார் முனுசாமி. நண்பனை பார்க்கும் முன்பு வரை இருந்த கம்பீரம் இப்போது அவரிடமில்லை. மன கண்முன்னே அவர் தோட்டங்களும் வயல் வரப்புகளுமே இருந்தது. ஒவ்வொரு செடியை பிள்ளை போல் வளர்த்தவருக்கு தன் கண்முன்னே அதை வண்டி விட்டு அழித்த அந்த கொடூரனின் செயலை மறக்கவே முடியவில்லை. வீடு வந்து சேர்ந்து இரவு படுக்கையில் சரிந்தும் அந்த விவசாய பெருமகனுக்கு அந்த எண்ணம் போகவே இல்லை. நடுஜாமம் தாண்டியும் தூக்கம் வராமல் கட்டிலை விட்டு எழுந்தவர் உடல் வலி காரணமாக பின்பக்கம் வர தூரமாய் நிலவொளி வெளிச்சத்தில் புளிய மரத்தில் சாய்ந்து கொண்டு யாரோ இருப்பது தெரிய, இந்த நேரம் யாரு? யோசனையோடு மரத்தை நோக்கி நடந்தவர் அருகில் சென்றபோதுதான் அது தன் மகன் கதிர் என கண்டுகொண்டார். இவன் எதுக்கு இதில் இருக்கான் என யோசித்தவர் மகனின் அருகில் செல்ல, தந்தையின் வருகையை உணர்ந்து அவசரமாக எழுந்த கதிர் பரபரவென வெளியை தாண்டி இருந்த விழிநீரை துடைத்து கொண்டு, என்னப்பா, எதுக்கு இங்கே வந்தீங்க என கேட்க, நான் தாண்டா கேட்கணும், நீ எதுக்கு இந்த ராத்திரி நேரத்தில் தூங்காமல் இங்கே வந்திருக்கிறா? அது தூக்கம் வரலப்பா, அதான். தூக்கம் வரலையா? தூக்கம் வராத அளவு மனசில் என்ன குழப்பம்? அது குழப்பம் எதுவும் இல்லைப்பா. குழப்பம் எதுவும் இல்லைன்னா கண்ணு ரெண்டும் கலங்கியிருக்கு. அது ஒன்றும் இல்லைப்பா, அது தூசு. அப்படின்னா அந்த தூசோட பெயர் பவிதனே என்றதும், அப்பா, ஆக அது வந்தது உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? சொல்லுடா என அதட்டிய தந்தையை தலை நிமிர்ந்து கலங்கும் கண்களால் பார்த்தவன் வலியை அடக்க முடியாமல் துடிக்கும் முதலோடு என்றான். மகனை உணர்ந்தவர், யாரு? ராகேஷ் சொன்னானா? போய் பார்த்தியா? ஏண்டா அந்த வலியை மறுபடியும் கட்டிட்டாள்றா? ஒரு முறை பட்டது போதாதா? மறுபடியும் எதுக்கு சாமி? விட்டுத்தாளுடா. அதுதான் நமக்கு சரிபடாதுன்னு ஆயிடுச்சுல்ல. அப்புறமும் அதையே நினச்சிட்டு தூங்காமல் இருக்கிறதுல என்ன இருக்குது சொல்லு? அதுதான்
அந்த புள்ள நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேலே நீ நீ அந்த ஊர் பக்கம் போகாதடா என்ற தந்தையை மறுபடியும் கண்ணில் வலியோடு நிமிர்ந்து பார்த்தவன், ஏன்பா நாம் சாமியா நினைச்ச பூமியில் அவ கருங்கல் சுவர் எழுப்பி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிடும்னா என்றதும் கதிரை ஆச்சரியமாக பார்த்தவர், கதிர் என அதிர்வோடு கேட்க, தெரியும்ப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். என் 2 கண்ணால் பார்த்துட்டு தான் வந்தேன். மனசே பாரமாக இருக்குதுப்பா. இதை அறிஞ்சா நீங்கள் எப்படி துடிச்சு போவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நினச்சி தான் குழம்பி போய் நிற்கிறேன்ப்பா. எப்போ நடு இரவு தூக்கம் வராமல் வெளியில் வந்து உழவுனீங்களோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, விஷயம் உங்கள் வர வந்துடுச்சுன்னு. யாருப்பா? காசி அண்ணனா? இல்லைடா, நம்ம கந்தசாமி வந்திருந்தாப்புல. அவன்தான் சொன்னான். சொல்லும் போதே தாங்க முடியாமல் அவர் உதடு துடிக்க, அழாதுங்கன்னு சொல்லக்கூட முடியலப்பா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்ப்பா, இனி இனி என்னால் அந்த பூமியை மீட்டு கொடுக்க முடியாதுப்பா. அது அது என்னை தாண்டி வெகு தொலைவு போயிடுச்சு. ஆனால் சொந்தமாக இந்த ஊர்லேயே உங்களுக்கு விவசாய பூமி நான் வாங்கி கொடுப்பேன்ப்பா. நிச்சயமாக கொடுப்பேன். என்னால் தான் எல்லாத்தையும் இழந்தீங்க. நானே மறுபடியும் வாங்கி கொடுப்பேன்ப்பா. என்னை நம்புங்கப்பா. டேய், எதுக்குடா கலங்குடா? இது போதும்டா. உன் அப்பனுக்கு இது போதும். நீ வாங்கி கொடுக்குறியோ என்னவோ, எனக்காக யோசிச்சிருக்கா பாரு, அது போதும்டா இந்த அப்பனுக்கு. இதுக்கு மேலே அந்த சங்கார்த்தமே நமக்கு வேணாம் சாமி. இதோட எல்லாத்தையும் தலைமொழிகிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். போனது போனதாகவே இருக்கட்டுங்கண்ணா. எவன் சொன்னாலும் அந்த ஊர் பக்கம் இனி போகாதடா. அவளை பற்றி யார்கிட்டையும் பேசாத. அவனுங்க பழி பாவத்துக்கு அஞ்சாத பரதேசிங்கடா. எத்தனையோ குடும்பத்தை அழிச்சு அவங்க அழிவில் குளிர் காஞ்சவனுங்க. அவனுங்க வீட்டு பக்கம் கூட நம்மளை போலப்பட்டவங்க எல்லாம் ஒதுங்கிடக்கூடாதுடா. சரிப்பா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அப்போ எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க, நான் கேட்கல. காதல் கண்ணை மறைச்சிடுச்சு. இனி சத்தியமாக அப்படி இருக்க மாட்டேன்ப்பா. எனக்கு நீங்களும் அக்காவும் மட்டும்தான் போதும். உங்களோட சேர்ந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையே போதும்ப்பா. உணர்ச்சி வசப்பட்டு பேசும் மகனை கட்டி அணைத்தவர் அவன் நெற்றியில் முத்தமிட்டு, மனசில் இருக்க அழுக்க தூக்கி ஓரமாக வச்சுட்டு தூங்குடா, கண்டிப்பாக தூக்கம் வரும். சரிப்பா, நீங்களும் போய் படுங்க என தந்தையை அனுப்பிவிட்டு தன் நாற்கட்டில் பக்கம் வந்தவன் அதில் படுத்து 10 நிமிடத்திலேயே தூங்கியும் போனான். மறுநாள் காலை எழும்பியது முதலே சுறுசுறுப்பாக மகன் இருப்பதைக் கண்ட பின்தான் முனுசாமியின் மனது தெளிந்தது. அதற்கு ஏற்றாற்போல கதிரும் ஒரு இடத்தில் கூட தன் வலியை காட்டவில்லை. முன்பை விட சுறுசுறுப்பாகவே அன்றிருந்தான். கண்மணி கூட ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். என்றுமில்லாமல் இன்று அவனே அவளை மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றான். விதவிதமான மலர்களையும் காய்கனிகளையும் அவளுக்கு பறித்து கொடுத்தான். அவள் உண்டுவிட்டு மலரும் அழகை பார்த்து ரசித்தான். இடையில் வந்த நீரோடையில் கூட இறங்கி ஆட்டம் போட்டான். கூடவே அவளையும் இழுத்து அவள் ஆடையையும் நனைத்து விட்டான். கண்மணி மாறி நின்ற அவனின் மாற்றத்தில் உள்ளம் குளிர்ந்துதான் போனாள். நேற்று யோகேஷை திட்டியதை நினைத்து மனதுக்குள் நொந்தும் கொண்டாள். அவன் கொண்டு போய் நிறம் மாறி நிற்கும் பவியை காட்டியதால்தான் கதிரினுள் இவ்வளவு மாற்றம் என நம்பினாள். அதே நேரம் இடிந்த அவன் வீட்டை தாண்டி இருந்த ஒரு மரத்தின் கிளை மீது அமர்ந்திருந்தாள் பவித்ரா. மனது ஏனோ நிறைந்து போயிருந்தது. எதுவோ சாதித்துவிட்ட திருப்தி அவளில் இருந்தது. திரும்பி பார்த்தாள். அந்த இடிந்து கிடந்த இடத்தில் அவளுக்கு பிடித்த மாதிரி ஒரு குட்டி பங்களா எழுந்து நின்றது. கண்கள் நிறைய மகிழ்வோடு அதை பார்த்தாள். அந்த சிரிப்பிலும் நீர் கோர்த்து கொண்டது. அதே நேரம் அவளை நெருங்கி வந்த வடிவேலு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பவிமா.
பேசுங்க மாமா. அதுக்கு முன்னால் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா? வீட்டுக்கு என்ன, சூப்பராக இருக்கு பவிமா. வடிவமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது இது என்னோட கனவு வீடு மாமா. உன் பிளானா இது? நானும் அந்த நெடுமரத்தோட பிளானாக இருக்கும்ல நினச்சேன். சே, ஹாஸ்பிட்டல் தான் அவனோட பிளான். வீடு என்னோட பல வருட ஆசை. ஒரு முறை நாம் கொடைக்கானல் போனோமே, ஞாபகம் இருக்கா? அங்கே ஒரு வீடு பார்த்து அப்போவே நான் முடிவு பண்ண வீடு மாமா இது. நல்லா இருக்கு பவிமா. ஊரில் ஒவ்வொருத்தனும் இந்த வீட்டை பற்றி தான் பேசுகிறானுங்க. ஓ அப்படியா? சரிடா, நான் பேச வந்ததை பேசலாமா? பேசுங்க மாமா. ஆனால் இன்று வேணாமே. எல்லாமே ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு அப்புறமா பேசுங்களேன். அதில்ல பவிமா, அதுக்கு முன்னால் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாதுல்ல. உங்களை மீறி இங்கே என்ன நடந்துட போகுது? அது அது இல்லைம்மா. மாமா, பல வருஷத்துக்கு அப்புறமா ரொம்ப நிறைவோட ரொம்ப சந்தோஷமாக இன்னும் தான் இருக்கேன். இந்த மூமெண்ட்டை கெடுத்துக்க விரும்பலை மாமா. முதல்ல வீட்டுக்கு போகலாம், அப்புறம் பதமாக பேசிக்கலாம் மாமா என்றவள் அவனை அழைத்து கொண்டு வண்டி நிப்பாட்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தபோது கலையிடமிருந்து ஃபோன் வந்தது. உங்க அக்கா தான் என்றவள் சிரித்துக்கொண்டே ஃபோனை ஆன் செய்து காதுக்கு கொடுத்தவள், சொல்லுமா, எப்பண்டி வீட்டுக்கு வருவா? ஆண்டி வேமா, சீக்கிரம் வா. அம்மா உனக்காக பால் கொல்கட்டை செய்து வச்சிருக்கேன். சூடாக சாப்பிட்றது தானே உனக்கும் பிடிக்கும். சீக்கிரமாக வந்து சேரு. ஐ, இன்னைக்கு பால் கொல்கட்டையா? என்ன இது? இன்று எல்லாமே எனக்கு பிடிச்சதா அமையுது. இதோ இதோ உடனே வர்றேம்மா என்றவள் செல்லை அணைத்து வைத்துவிட்டு, சீக்கிரம் வண்டியை எடுமாமா. எதுக்கு பவிமா இவ்வளோ அவசரப்படுறா? மாமா, அம்மா பால் கொல்கட்டை செஞ்சு வச்சுருக்காங்களாம். சீக்கிரமா, சீக்கிரம் என அவசரப்படுத்த சிரித்துக்கொண்டே வடிவேலு புல்லட்டை உஸ்பேட்டினான். அதே நேரம் நினைவு வந்தவள் போல, மாமா ஒரு நிமிஷம் என அவசரமாக செல்லை எடுத்து சில நம்பரை அழுத்தி காதுக்கு கொடுக்க, இப்போ யாருக்கு ஃபோன் அடிக்கிறா? நம்ம செழியனுக்கு மாமா. அந்த அந்த வளர்ந்த தலையனுக்கா? அவனுக்கு இப்போ எதுக்கு அடிக்கிறா? அவனுக்கும் பால் கொல்கட்டைனா ரொம்ப பிடிக்கும் மாமா. என்னது பிடிக்குமா? அதிர்ந்தவன் சட்டென அவள் கரத்தில் இருந்த செல்லை பிடுங்கி எடுத்துவிட்டு, இப்போ அவன் எதுக்கு? நீ வந்து வண்டியில் ஏறு என பொங்க ஆரம்பிக்க சிரித்துக்கொண்டே வண்டியில் வந்து ஏறியவள் அடுத்த 18வது நிமிடம் வீட்டில் இருந்தாள். தாய் செய்து வைத்திருந்த பால் கொல்கட்டையை ரசித்து ருசித்து சாப்பிட்டவாறு, சாப்பிடு மாமா, சூப்பராக இருக்கு. கலை கைப்பக்குவம் இன்று செம்மையாக இருக்கு. முகமெல்லாம் மகிழ்வோடு சொன்ன மகளை பூரிப்போடு பார்த்து நின்ற நேரம் வடிவேலு முன் ஒரு உருண்டையை அவள் நீட்ட அதை வாங்கி உண்டவன், அடடா, என் பவிமா கைப்பட்டதும் என் அக்கா செய்த கொழுக்கட்டை கூட அமிர்தமாக இருக்குதே என கண்மூடி ரசித்து வடிவேலு சொல்ல, அடக்கழுத, அப்படின்னா அவள் படலைன்னா என் கொழுக்கட்டை என்ன தீஞ்சு போயா இருக்கும்? அவள் குறிப்பிட்டு கொள்ள வடிவேலு அன்று அநியாயத்திற்கு ஜோக்காக அள்ளித்தளித்தான். வாய்விட்டு இருவருமே சிரித்தனர். பல நாளுக்கு பின் வீட்டில் சிரிப்பு சத்தம் அதிகமாக கேட்க எட்டி பார்த்த வடிவுக்கரசி, என்னடி இன்னும் சத்தம் கொஞ்சம் ஓவராக கேட்குது? எல்லாம் வடிவேலு தயவாலதாம்மா. பார்த்துடி, உன் புருஷன் வந்துட போறாரு என்றது மலர்ந்த முகத்தை இறுக்கிய கலையரசி. ஏம்மா, ஏன் நான் சிரிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பல நாளுக்கு பிறகு இப்படி மனசு நிறைஞ்சு சிரிக்கிறேன். நீ விடுக்கா, அது சொல்லிட்டு இருக்கட்டு என அடுத்த கச்சேரியை அவன் தொடங்க உண்டவாறு தலைகுனிந்திருந்த பவி மென் புன்னகையோடு நிமிர்ந்து வடிவேலுவை பார்த்தாள். அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தினமும் கமெண்ட் எழுதி உற்சாகப்படுத்தக்கூடிய
அத்தனை தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதிலும் எனக்கு தினமும் கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்தி வருகின்ற தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்களுக்கும், தோழி சகாயமேரி அவர்களுக்கும், தோழன் தீபனருள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றி. கூடவே தோழி கவிதா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏனோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்போ கமெண்ட் எழுதுறதில்ல. அவங்களுக்கு பதிவு போகுதா கேட்குறீங்களா என்று கூட எனக்கு தெரியலை. நான் கமெண்ட் எழுதுகிறவங்களுக்கு பரிசு கொடுக்குறதா அறிவிச்சிருந்தேன். ஆனால் வானில் பறந்த ஒற்றை பறவை நாவலில் யாருமே யாருடைய கமெண்டையுமே லைக் பண்ணலை. யாருக்கு கொடுக்குறதுங்கிற குழப்பமாகவே இருக்குது. என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். எந்த கமெண்ட்டுக்குமே அதிக லைக் வரல, யாருமே பெருசாக கமெண்ட் பண்ணலை. இந்த சூழலில் நான் என்ன முடிவெடுக்கணும்னு கூட எனக்கு தெரியலை. இந்த நாவல்லையும் ஒரு சிலர் கமெண்ட் எழுதுறீங்க, ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு யாரும் லைக் பண்ணலை. எந்த ஒரு கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அவங்களுக்கு தான் அந்த பரிசுன்னு நான் அறிவிச்சிருந்தேன். உங்களோட ஒன்றி போகணுங்கிறதுக்காக அந்த பரிசை நான் அறிவித்தேன். ஆனால் நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை. நான் என்ன பண்ணணும், அந்த பரிசு அறிவித்தது தப்பா என்கிறத கூட நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஏன்னா இந்த நாவலில் கூட யாருமே யாருடைய கமெண்டும் லைக்கும் பண்ணலை. பெருசாக நிறைய பேர் கமெண்ட் எழுதவும் இல்லை. அதனால் அந்த பரிசு பெற்ற பொருளை நான் என்ன பண்ணணுங்கிறத இன்று மறக்காமல் இந்த பதிவுக்கு கீழே சொல்லிட்டு போங்க. மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.